அன்னை மரியாவினுடைய உருவத்தை சொல்லோவியமாக தீட்டிய வீரமாமுனிவர் இப்பொழுது வளனாரையும் ஒரு சொல்லோவியமாக தீட்டுகிறார். மிக அற்புதமான வகையிலே அது அமைகிறது என்பதை பார்க்கிறோம். அதனுடைய சிறப்பு என்ன என்பது இன்றைய செய்யுளாக நமக்கு தரப்படுகிறது. சேரிய மறைநூல் பூண்ட செழும் தவத்து அரிய மாட்சி நேரிய உளத்தில் ஓங்கி நேமி காத்தவனை காத்தர் வேரியம் கொடியோன் காதை விளம்ப கொடிவில் பைம்பு ஆரிய நூறில் என பிணித்தல் செய்வாம் என்று பாயிரத்தில் 13வது பாடலாக இதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை இந்த பொழிப்புரையிலே நாம் பார்க்கிறோம். அதன் நீண்ட வாக்கியமாக இருப்பதனால் பின்னால் சுருக்கமாக சின்ன சின்ன வாக்கியங்களாக நான் சொல்ல முயல்வேன். சிறந்த வேதநூல் அடிப்படையில் தாங்கிய அரிய தவத்தின் மாண்பினால் நேர்மையான உள்ளத்தோடு உயர்ந்து நின்று இவ்வுலகினை காத்த ஆண்டவனை வளர்ப்பு தந்தையாக இருந்து காத்த மனமுள்ள அழகிய பூங்கொடியை தாங்கிய வளனின் வரலாற்றை பாவால் சொல்வதற்கு அந்த பூங்கொடியில் மலர்ந்த பசுமையான பூக்களை கொண்டே ஆரியநல்லூரில் தேம்பாவணி என்ற பெயரால் மாலையாக கட்டத் தொடங்குவோம். வளன் கையிலே தாங்கிய பூங்கொத்தில் மலர்கள் 3615 என்பதற்கு ஏற்ப தேம்பாவணி பாடல் தொகை 3615 ஆகும். சின்ன சின்ன வாக்கியமாக இதை சொல்வது என்று சொன்னால், இவ்வுலகத்தை காத்தவன் இறைமகன். அவனது மீட்பு செயல் திருநூலின் அடிப்படையிலே அமைந்தது. நேரிய உள்ளமும் தவமும் பொங்கியது. இந்த இறைமகனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்று சிறந்தவர் வளனார். அவர் பூங்கொத்தை ஏந்தியவர். அதிலே 3615 மலர்கள் இருந்தன. அதே எண்ணிக்கையில் ஆரியநல்லூரில் தேம்பாவணி என்ற பெயரில் வளனின் வரலாற்றை பாமாலையாக படைப்போம் என்று கூறுவதை பார்க்கிறோம். சீரிய மறைநூர் பூண்ட செழுந்தவ தரியமாட்சி நேரிய உளத்தில் ஓங்கி நேமிகா தவனை காத்த வேரியங் கொடியோன் காதை விளம்பவ கொடியன் வில்பு வாரிய நல்லனூர் தேம்பாவனை என பிணித்தல் செய்வாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதன் மூலமாக தேம்பாவணியினுடைய செய்யுள் எண்ணிக்கை 3615 இருக்கிறது. அது எந்த அடிப்படை என்பதை இன்றைய செய்யுளிலே நாம் பார்க்கிறோம். பூங்கொடி ஏந்தியவர், அது ஒரு சின்ன வரலாறு. அன்னை மரியாவுக்கும் வளனாருக்கும் திருமணம் நடக்கும்போது பூங்கொடிகளை கொடுத்தார்கள். அதிலே மலர்ந்த பூ யாருக்கு உரியதோ அவரைத்தான் மணவாளனாக மரியாவுக்கு தருவது என்ற ஒரு சொல் இருந்தது. அதன்படி வளனாரினுடைய கையில் ஏந்திய அந்த பூங்கொத்து மலர்ந்தது. அதில் 3615 பூக்கள் இருந்தன. அதை எண்ணிக்கையாக வைத்துக்கொண்டு தேம்பாவணி செய்யுளை வீரமாமுனிவர் ஏற்றியுள்ளார் என்று பார்க்கிறோம். ஆரியநல்லூரில் அதை ஏற்றினார் என்று ஒரு வரலாற்று செய்தியையும் இந்த செய்யுளில் நாம் பார்க்கிறோம். வாழ்க.